துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இருக்கிறாருங்க. மாதத்தின் ஆரம்பத்துல. அதுவே மாதத்தின் பிற்பகுதியில அவருடைய இன்னொரு வீடான ரிஷபத்துக்கு போய் ஆட்சி ஆகுறார். ராசி அதிபதி ஆட்சி ஆகுறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட, அவர் ராசிக்கு 8ல போய் ஆட்சி ஆகுறாரு அப்படிங்கிறது அப்படி ஒண்ணும் சிறப்பு இல்லங்க. இதனால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ல சுப கிரகம் இருக்குதுன்ற அடிப்படையில வெளியூர், வெளிமாநிலம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல அமையுங்க. ரொம்ப நாட்களாக வெளிமாநிலத்துக்கு போகணும், படிக்க போகணும், வேலைக்காக போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, அந்த முயற்சி இப்போது கைகூடுங்க. அடுத்ததாக சனி பகவான் 6ஆம் பாவத்துல இருக்கிறதுனால, கடன், நோய், எதிரி பிரச்சனைகள் ஓரளவுக்கு மட்டுப்படுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில. 9ஆம் பாவகத்துல சூரியன் குருவோடையும், அங்க ஆட்சி பெற்றிருக்க புதனோடையும் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால, தந்தை விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீருங்க. தந்தைக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தா, அதெல்லாம் இப்ப சரியாகும். தந்தை சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா, அதெல்லாம் இப்ப தீரும். அங்க இருக்கக்கூடிய அந்த புத பகவான் மாதத்தின் முதல் வாரத்திலேயே அடுத்த வீடான கடகத்துக்கு பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டுக்கு வர்றதுனால, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில்ல எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. 11ஆம் வீட்டுல செவ்வாயும், கேதுவும் சேர்ந்து சூட்சம வலு பெற்று இருப்பது ஒரு நல்ல விஷயங்க. இதனால துலாம் ராசிக்காரர்களுடைய லாபங்கள் பெருகும். மொத்தத்துல இந்த ஆனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதி இரவு 11 மணியிலிருந்து 24ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமங்க. இந்த காலகட்டத்துல தேவையில்லாம எந்த ஒரு புதிய முயற்சிகளில் இறங்காமல் இருப்பது நல்லதுங்க. சந்திராஷ்டம காலகட்டத்துல புதிதாக ஏதாவது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது, புதிதாக ஒருவருடன் அறிமுகமாவது அப்படிங்கிறது பெரிய அளவுல நன்மைகளை தராதுங்க. எனவே இது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்த்து விடுவது நல்லது.